அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த பல வாரங்களா கடவுளை பற்றிய அறிவு வேற, கடவுளை அறிகிற அறிவு வேற அப்படிங்கிறத நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட்டை பற்றி தெரியும், அதை எப்படி தயாரிக்குங்கிறதும் தெரியும் அப்படிங்கிறது வேற. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ரசிப்பது ருசிப்பது என்பது வேறு. அதுதான் தாவீது சங்கீதத்தில் சொல்றாரு, கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. டேஸ்ட் அண்ட் see that how God is good என்று சொல்றாரு. அதுதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரணத்தை பாவம் மீட்பு, sin and salvation அப்படிங்கிறத ரொம்ப அழகா தொலைந்து போன அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற பேரபிள்ஸ் வச்சு தான் அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. லூக்கா எழுதின நற்செய்தி 15 பார்க்குறோம். ஒரு காணாமல் போன ஆடை போய் கண்டுபிடிச்சு தோல் மேலே தூக்கி போட்டு வரார், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். ரெண்டாவது ஒரு திராக்மா காண போச்சு, விளக்க வச்சு தேடுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா அதை பயன்படுத்துறாங்க, லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். மூன்றாவதாக உதரி மைந்தன் கதையோட பார்த்தீங்கன்னா, 2 மகன்கள், இளைய மகன் லாஸ்ட், தொலைஞ்சு போனான். ஆனால் அவன் மனம் மாறி அப்பாட்ட ஒடியாரான், he was found, அவன் மீட்கப்பட்டான். மூத்த மகன் வீட்டோடே இருக்கிறான், ஆனா அவனுக்கே தெரியல அவன் மீட்கப்பட்டானா அல்லது தொலைஞ்சு போனானா, அல்லது அவனுக்குள்ள இருக்கிற பாவம் என்னன்னு தெரியாம மீட்கப்பட முடியாதபடி வெளியிலே நிற்கிறான் என்பதோடு இந்த கதையை முடிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின நற்செய்தி 19:10 சொல்றாரு, இழந்து போனதை மீட்கவே நான் இந்த மானிட மகன் இந்த உலகத்துக்கு வந்தார். சக்கேவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட்? என்ன இழந்து போனோம்? இழந்து போனதுங்கிறது பொருளுகிறல அல்ல, ஆவிக்குரிய நிலையில அப்பா இயேசு கிறிஸ்துவோட உள்ள உறவில நாம எப்படி இழக்கிறோம் அப்படிங்கிறதான் அவர் விவரிக்கிறார். இதை போறதுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அது ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குடிகார கணவன், அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல மனைவின்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் ஆச்சு, அவன் குடிப்பானங்கிறது தெரியல, திருமணமான பிற்பாடு தான் தெரியுது அவருக்கு பயங்கரமான குடி என்கிற மோசமான பாவம் இருக்கிறது தெரியுது அந்த பெண்ணுக்கு. அப்போ என்ன ஆகுது? சண்டை போடுறாங்க, எனக்காக நிறுத்துங்கிறான், அவன் நிறுத்த முடியல, அவன் டெய்லி குடிக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், இப்படியே பயங்கரமா குடும்பம் மோசமான நிலவில் தள்ளி கொண்டிருக்கிறது. இப்படியே போக 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 as a result of her suffering, அந்த பெண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பையன் குடிக்கிறான், ஹோட்டலுக்கு கூட்டு போக மாட்டேங்கிறான், நல்லது செய்ய மாட்டேங்கிறான், கடன், சரியான புடவை வாங்க முடியல, சரியான பொருள் வாங்க முடியல, சரியானது சாப்பிட முடியல, துன்ப துயரத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ எப்பொழுதுமே அந்த புருஷனை திட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் உண்டாகும், சுயநீதி அல்லது செல்ஃப் பிட்டி. நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், இந்த புருஷனுக்கு போய் நான் மனைவியை வந்திருக்க கூடாது, என் வாழ்க்கை என்ன, எங்க அப்பா எப்படி வாழ்ந்தாங்க எனக்கு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பிட்டி, சுய பச்சாதாபம். ஐயோ நான் மோசம், நான் ஏமாந்துட்டேன், நான் நல்லவனா வாழ்ந்தேன், ஜெபித்தேன், இவ்வளவு மாதிரி மோசமான ஒரு ட்ராப்ல நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் பிட்டி வரும். நான் நல்லவன், நான் ஜெபிக்கிறவன், ஏன் எனக்கு இப்பேற்பட்ட மோசமான புருஷன் வந்தான்னு சொல்லி அவங்களே அவங்க சுய பச்சாதாபத்துக்கும் சுய நீதிக்கும் தன்னை அமிழ்த்து கொள்வாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, விரக்தியில கோபத்தில் என்ன செய்வாங்கன்னா, புருஷனை கண்ணாபன்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. நீலாம் ஒரு மனுஷனடா, கூறு கட்டவன், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க. அவங்க குற்றங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நீ குடிகாரன் தானே, மோசமானவன் தானே, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் கேடா, உனக்கெல்லாம் ஒரு புள்ள கேடா அப்படின்னு சொல்லி திட்ட திட்ட இது அவனுக்கு மைண்டுக்குள்ள போக 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 அவன் என்ன செய்வான்? திஸ் லீட்ஸ் டு மோர் செல்ஃப் லோத்திங் ஆன் த பார்ட் ஆஃப் தி ஆல்கஹாலிக் பர்சன். அதுதான் அவன் திரும்பி திரும்பி குடிப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்று சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அந்த மனைவி என்ன பண்ணுறான்? பார்க்கும் போதெல்லாம் விரக்தியில கோபத்தை திட்ட, நீ ஒரு வாழ்க்கை, நீ எல்லாம் பிறந்திருக்கே கூடாது, வாழக்கூடாது, செத்து போகணும்னு சொல்ல சொல்ல அந்த விரக்தி என்ன பண்றான்? அவன் தன்னை அழிக்க, செல்ஃப் லோத்திங்னா தன்னையே வெறுக்க ஆரம்பிக்கிறான். நான் சூட்டபிள் கணவன் அல்ல, நான் வாழ தகுதி இல்லை, நான் ஒரு மோசமானவன், நான் ஒரு கேவலமானவன் அவன் நினைக்க நினைக்க செல்ஃப் லோத்திங் என்று சொல்லுவாங்க. தன்னையே சுய வெறுப்பு, செல்ஃப் அஃப்ளிக்ஷன்.
அப்போ இதை பண்ண அவன் என்ன செய்யறான், ஹீ ட்ரிங்க்ஸ் கண்டினியூஸ்லி, குடிக்க ஆரம்பிக்கிறான், தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு மீட்பு இல்லப்பா, வீட்டுக்கு போனாலும் போவாட்டாலும் ஒய்ஃப் திட்ட போறா, அதனால குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் எ செடக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். அது ஒரு அழிக்கக்கூடிய, நம்மை மிக மோசமான ஒரு பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சைக்கிள். மாத்தி மாத்தி இவன் தப்பு செய்யறான், இவங்க கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க, அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அதை விட மோசமான பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாவனை குடிக்கல, இப்படி பேசி பேசி கடவுள்கிட்ட போகாம வேதனையில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவன்தான் லாஸ்ட் நினைச்சான், அவன்தான் ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய நிலையில் அவன் இழந்தவன், அப்பா விட்டு ஓடிப்போன்னு நினைச்சான். ஆனால் அதை விட மோசம் இந்த சகோதரியும் கூட மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட்? நான் ஆவிக்குரிய நிலையில நான் இழந்தவன், நான் காணாமற் போனவன், அந்த காணாமற் போன ஆடு, அந்த காணாமற் போன திராக்மா, அல்லது அந்த காணாமற் போன அந்த இளைய மகன் அப்படின்னா என்ன, அல்லது மூத்த மகன், அவனுக்கு காணாமற் போனவன் தான். அந்த மூத்த மகன் அவனுடைய பண்புகள் என்ன, நமக்குள்ள அது இருக்கா? கோயிலுக்கு போற நமக்கு நான் காணா போயிட்டேனா, மீட்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது உண்மையாய் நான் கடவுளோட வாழ்றேனா என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன முதல்ல அவர் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமை வழியா என்ன சொல்ல வராரு? முதல் சைன், நான் தொலைந்து போயிருக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கடவுள் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கல, பிறருக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து பராமப்படுறோம் பாருங்களா. when your life does not go as you like, நான் எதிர்பார்க்கிற, நான் எப்படி ஜெபிக்கிறேனோ, நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ, ஆண் பிள்ளை எதிர்பார்க்கிறேன் பெண் பிள்ளை பிறந்துச்சு, அல்லது பெண் பிள்ளை எதிர்பார்க்கிறேன் ஆண் பிள்ளை பிறந்துச்சு, இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு நினைச்ச கிடைக்கல, அப்படி நான் எதிர்பார்க்கிறது கிடைக்கல அப்படின்னா எனக்குள்ள ஒரு சோகம் வரும். சோகம் மட்டுமல்ல, கோபம் வரும், கசப்பு வரும். அப்போ நான் எதிர்பார்க்கிறது, என் புருஷன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன், அது நடக்கல அப்படின்னா எனக்குள்ள ஒரு கசப்பு வரும், வேதனை வரும். என் மனைவி கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்கல, எனக்குள்ள கசப்பு, வேதனை, சோகம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நானும் அந்த ஆவிக்குரிய தொலைந்து போகக்கூடிய பாதையில சென்று கொண்டிருக்கிறேன். கோபம், அவன் எவ்வளவு கோபம் பாருங்க, உள்ளரே போக மாட்டாங்கிறான், நான் வர முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இது நீதி கிடையாது, அநீதி, நீனா எப்படி முடிவு எடுக்க முடியும்னு சொல்லி கடவுளை எதிர்த்து பேசுறான். கசப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது முதல் பகுதி, முதல் படி. நான் ஆவிக்குரிய நிலையில் எழுந்து போகக்கூடிய பாதையில் நான் செல்றேன் என்பதற்கான முதல் சைன். ரெண்டாவது சைன் பாருங்க, நான் ஒரு நேர்மையோட நீதியோட வாழ்றேன், ஜெபிக்கிறேன், பாடுறேன், துதிக்கிறேன், ஒழுங்காக தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. எனக்கு தீமை வந்துடக்கூடாது, எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு நல்லதே நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், அது ஒன்று கிடைக்கல வேதனை, எனக்கு தீமையே வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நான் நல்லவன், எனக்கு தீமை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட். அப்பா மேல நம்பிக்கையில அர்த்தம். நோய் வந்தாலும், நோக்காடு வந்தாலும், என்ன வந்தாலும் எங்க அப்பா என்னை காப்பாத்துறாருங்கிற நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ பயங்கர பரிபூர்ணமா வாழ்ந்தவங்க, கடவுளுக்காக நான் வெஜிடேரியனை அவாய்ட் பண்ணவங்க, உண்மையுமா வாழ்ந்தவங்க, கடவுளை மட்டும்தான் ஆராதிச்சாங்க. அரசன் சட்டம் போட்ட பிற்பாடு கூட அந்த கடவுளை மட்டும்தான் ஆராதிக்கிறாங்க. இப்போ தேவர் எக்ஸ்பெக்டிங் தி பெஸ்ட், நல்லதுதான் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வெரி வர்ஸ்டா அவங்களுக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சட்டம் போட்டான், நான் செஞ்சு வச்சிருக்கிற இந்த 100 அடி உயரமான இந்த சுரூபத்தை நீ வணங்குறன்னா, வணங்கவில்லை என்று சொன்னால் நெருப்புல போடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க நல்லவங்க தான், நேர்மையானவங்க தான். ஏன் எனக்கு இப்படி துன்பம், ஏன் துயரம் அப்படின்னு அந்த வாலிப பிள்ளைகள் புலம்புல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இதோ அரசரே, நீ என்ன தண்டனை சொன்னாலும் நான் உன் தெய்வத்தை வணங்க மாட்டேன். யாவே தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன். அவர் தான் எங்களுக்கு உயிர், வாழ்க்கை. நீ என்னை நெருப்புல தூக்கி போட்டா அவர் கண்டிப்பா என்னை காப்பாற்றுவார். தேவர் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட். நல்லது நடக்கணும், நான் நேர்மையா இருக்கேன், நடக்கணும் தான் எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கணும், வேற எதுவும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுதான் பிரச்சனை. அவங்க எதிர்பார்த்தாங்க, கண்டிப்பா கடவுள் என்னை காப்பாற்ற. அப்ப அவன் சொல்றாரு, ஒருவேளை கடவுள் என்னை காப்பாத்தா விட்டாலும்
நெருப்புல தூக்கி போடும்போது கடவுளை என்னை காப்பாத்தா விட்டாலும் நான் செத்தனா அவரோட வாழ்வேன் பரலோகத்துல. அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ விசுவாசம் என்பது எப்பொழுதும் 24 hours 100 வருஷம் நன்மை மட்டும்தான் நடக்கணும், தீமையே வரக்கூடாது என்பது விசுவாசம் அல்ல. அப்படின்னா பயந்தாங்களின் அர்த்தம், சுயநலவாதிகள் அர்த்தம். அப்போ தீமை வரலாம், தடை வரலாம், சோதனை வரணும், துன்பம் வரணும். அதுல நாம எப்படி வரணும்? அப்பதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அன்டெஸ்டட் ஃபெய்த் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் சைஸ் இருந்தாலும் பிரயோஜனம் அல்ல. விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த வர்ஸ்ட். மிக மோசமான, நல்லது எதிர்பாரு விசுவாசம், ஆனா ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த வர்ஸ்ட். மோசமானது வந்தாலும் இயேசுவின் நாமத்துல நான் வெளியில வருவேன் அப்படின்னு உன்னை தயார் பண்ணிக்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு தீமை வந்து தீமைச்சன் பயந்தினா நீ ஆவிக்கிற நிலையில் இழந்து கொண்டிருக்கிற, செத்து கொண்டிருக்கிற. மூன்றாவது சைன் பாருங்க, பிறருக்கு நன்மை செஞ்சுட்டா உடனே நம்ம என்ன பண்றோம்? ஃபியூரியஸா மாறுறோம். அவனுக்கு எதுக்கு போய் இரக்கம் காட்டுற, அவனுக்கு எதுக்கு போய் நீ மன்னிக்கிற, அந்த மோசமானவனுக்கு போய் கொடுத்துருக்காரு பாரு, எனக்கு கொடுக்கல பாரு, பொறாமப்படுறோம். அப்போ பிறருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டேன் அப்படின்னா ஆவிக்குரிய நிலையில இழந்து போனவன், நான் அந்த பாதையில போயிட்டு இருக்கேன். ஐ எம் ஆன் த வே டு ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட். அப்போ இது மூன்றாவது சைன் பாருங்க. அவன் ரொம்ப ஃபியூரியஸ் ஆகிறான். எதுக்கு அவனுக்கு போய் விபச்சாரம் பண்ண போய் கொடுக்கிற என்று அவன் கேட்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மாதிரி நேர்மையில உண்மையில பரிசுத்தத்துல வாழ்றவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை பாருங்க. சவுல் தாவீதை குறித்து பராமப்பட்டது போலதான் பராமப்பட்டு அவன் சைக்கோவா மாறி போனார் சவுல். தற்கொலை செஞ்சு கொள்ற அளவுக்கு அவர் மோசமானவரா மாறி போனார் சவுல். பிறருடைய ஆசீர்வாதங்களை, மருமகன் சொந்த மருமகனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து பராமப்பட்ட சவுல். இதான் அந்த நிலைமை பாருங்க. இது மூன்றாவது நிலை. நான்காவது பாருங்க, இந்த ஆவிக்குரிய நல்லா ஜெபிக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறேன் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை ஐயோ நானா அந்த தப்பு பண்ணேன், நான் போய் இந்த தப்பு பண்ணிட்டேன் பாரு, என்னமோ இவங்க பிறக்கும் போது எந்த பாவமும் செய்யாம, they'll be furious to themselves. They'll be having the spirit of self-loathing and inner pain. தங்களையே சுய வெறுப்பு, தங்களே வெறுப்பான். நானா போய் 30 வருஷம் நான் என்ன ஒழுங்கா இருந்தேன், இப்போ போய் இந்த தப்பு பண்ணிட்டேனே, ஏன் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு அடிச்சுக்குவாங்க, புலம்பிக்குவாங்க. நான் ஒரு மனுஷன சில பேர் தற்கொலை கூட செஞ்சுப்பாங்க. ஏன் அப்படி? மனமாற்றம் இல்லையா? ஏன் அப்படி? அப்ப இதுவரை பயங்கரமா இயேசு கிறிஸ்து போல வாழ்ந்தா நீ நினைக்கிற பாத்தியா, நான் யாருக்கும் தீமை செய்யல நினைக்கிற பாத்தியா, அங்கதான் பிரச்சனை. உன்னை குறித்து யாராவது ஒருத்தர் குறை சொல்ல டு யூ அலவ்? உன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட யாராவது ஒருத்தரை அலவ் பண்றியா? உன்னுடைய பலவீனங்கள் பிறர் சுட்டி காட்டும் போது நீ அமைதியா இருக்கிறியா? எதிர்த்து பேசாம இருக்கியா? அப்படி எதிர்த்து பேசினா ஆவிக்குரிய நிலையில் இழந்து கொண்டிருக்கிற ஊதாரி மைந்தன் அண்ணன் தம்பி பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம், ஐ ஹேட் மை செல்ஃப், ஐ டு நாட் லைக் மீ, என்னை எனக்கு பிடிக்கல, ஏன்டா வாழ்றோம், போர் அடிக்குது, கசப்பா இருக்கு. திங்கக்கிழமை ஆச்சுன்னா போர் அடிச்சுச்சுன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம், உனக்கு ஃபோக்கஸ் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு கோல் இல்லைன்னு அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, எலிசபெத் எல்லியாட் அப்படிங்கிறவங்க ஒரு அப்போக்ரைஃபல் ஸ்டோரி, சும்மா அவங்களா ஒரு கற்பனை பண்ணி, ஏற்கனவே ஒரு சொன்ன நினைக்கிறேன், அப்போஸ்தலரை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோட போறாரு. அப்ப என்ன சொல்றாரு? கேரி எ ஸ்டோன் ஃபார் மீ அப்படிங்கிற, எனக்காக ஒரு கல்லை தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் சின்ன சின்ன கல்லை தூக்கிட்டு போறாங்க. அப்ப தூக்கிட்டு போது மத்தியான நேரத்தில் வந்த உடனே ஆண்டவர் ஜெபிக்கிறாரு, இந்த கல் உணவாக மாறட்டும் அப்படிங்கிறாரு. ராயப்பர் சின்ன கல்லை கொண்டு போனார், இத்தனோண்டு தான் பண்ணு வச்சு டப்புக்குன்னு முழுங்கினார், அவ்வளவுதான் பட்டி. அதே மாதிரி அவங்க என்ன சைஸ் கல் கொண்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு உணவு அந்த சைஸுக்கு மாறுச்சு. அக்கார்டிங் டு த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் தே ஹவ் ரிசீவ்ட் த ஃபுட். அப்போ பெருசா எடுத்தவங்க நல்ல உணவு கிடைச்சது. அப்போ சாயந்தரம் ஆனவொடனே ரொம்ப உஷாராயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, திரும்பி சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு ப்ளீஸ் கேரி எ ஸ்டோன் ஃபார் மீ அப்படின்னாரு. எனக்காக ஒரு கல்லை தூக்கிட்டு வாயா அப்படின்னாரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு வந்தாங்க. முதுகெல்லாம் வலிக்குது, ரத்தம் ஓடுது, கை வலிக்குது, முக்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டுக்கவே இல்லை. ஒரு 7 மணி ஆச்சு. 7 மணி ஆன உடனே
ஆத்தோரமாக போய் நின்றுட்டு ஜெபிச்சுக்கிட்டு, நவ் த்ரோ த ஸ்டோன் இன்டு த ரிவர் அப்படின்னு, ஆத்து மேலே தூக்கி போடியா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் தூக்கி போட்டாங்க, ராயப்பர் மட்டும் தூக்கி போடல. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு வந்தேன், சாப்பாடு கொடுப்பேன்னு நினச்சா பெரிய கல்லாக கொண்டு வந்தா 10 பரோட்டா 10 தோசை 10 இட்லி முட்டை ஆப்பம் கிடைக்குன்னு பார்த்தா தண்ணீரை தூக்கி போட சொல்கிறீங்களேன்னு சொல்லி வேதனையோட வெறிச்சலோட நின்னாராம். அப்போ அவர் திரும்பி சொன்னாராம், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்காக ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். நீ தூக்கிட்டு வந்த, ஆனால் உனக்காக தூக்கிட்டு வந்த. ஓ வயிற்றுக்காக நீ தூக்கிட்டு வந்த, ஓ பசிக்காக பெரிய கல்லை தூக்கிட்டு வந்த, நீ எனக்காக தூக்கிட்டு வரல அப்படிங்கிறாங்களாம். அன்பான சகோதர சகோதரியே, நீ வாழ்ற வாழ்க்கை ஜெபம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுற, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஷூ போட்டிருக்கீங்க, நீட்டாக பண்ணுறீங்க, நல்லா ரீடிங் வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, பக்தியாக இருக்கிறீங்க, ஜெபமாலை சொல்கிறீங்க, இறைவார்த்தை வாசிக்கிறீங்க, ப்ரேயர் மீட்டிங் போகிறீங்க, எல்லாம் அழகாக செய்கிறீங்களே. எதற்காக? சுயநலத்திற்காகவா? அப்படி சுயநலத்திற்காக தான் கடவுளை நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா அழிவு நிலைக்கு பார்த்து நம்ம போகிறோம். ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட் என்கிற அந்த பாதையில் டன்னலுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மூத்த மகன் என்ன சொல்கிறான்னா, அப்பா வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? தோ உன் பிள்ளைய பாரு, அவன் என்ன பண்ணியிருக்கிறான், விபச்சாரம் பண்ணியிருக்கான். உன் பிள்ளை, என் தம்பி கூட சொல்ல மாட்டேங்கிறான். உன் பிள்ளை விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு போய் இந்த சாப்பாடை கொடுக்குறிய, அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவன், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவனுக்கு இரக்கம் காமிக்கிறே, பொறுப்பை கொடுக்குறிய, பொருளை கொடுக்குறிய, நான் கஷ்டப்பட்டு உழைச்சதை அவனுக்கு கொடுக்குறியே அப்படிங்கிறாங்க. இந்த நேர்மை உள்ளவங்க, நீதி உள்ளவங்க, கொஞ்சம் ஜெபிக்கிறவங்கள்ட்ட என்ன தெரியுமா இருக்கும்? கடவுளுக்கு எதிராக அந்த குற்றம் செய்கிறவங்கள, அல்லது நீதியை தவறி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் மோசமாக பேசுகிறவங்க, இந்த குடிகார அல்லது நேர்மையை தவறி செய்கிறவங்கள பயங்கரமாக கண்டவுன் பண்ணுவாங்க. ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். ஏன்னா இவங்க நேரம் பயங்கரமாக உண்மையாக உத்தமமாக இவங்க வாழ்கிறாங்க இல்லையா, அதனால ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க. பிறரை நீங்கள் வசைப்பாடுறீங்களா? Do you condemn others? Are you judgmental towards others' attitude? You are on the way to the spiritually lost minded. அதை மனசுல நம்ம வச்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அவமானம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். சுயநலம் என்கிற அந்த பயங்கரமான விஷம் நம்மளை விட்டு போகணும். ஒரே ஒரு முறை கடவுளை ரசித்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு முறை கடவுளை அன்பு செய்ய தொடங்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு முறை அவருடைய அன்பை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரே ஒரு முறை கடவுளை கடித்து சாப்பிட்டு அட அருமையான கடவுள்டா இவர்ன்னு சொல்லி ருசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்க வாழ்க்கையில பெருமை கசப்பாக மாறும், சுயநலம் கசப்பாக மாறும், பாவங்கள் எல்லாம் விஷமாக மாறும். அந்த பக்கமே போக மாட்டீங்க. ஒரே ஒரு முறை அந்த அன்பை ரசிச்சிங்கன்னா, தாவீது விபச்சாரம் செஞ்சார், பாவம் செஞ்சார் தான், ஆனால் அந்த குழந்தை செத்துச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே தூயாவினிடமிருந்து எடுத்துறாதீங்கன்னு சொல்றாரு. அந்த அன்பை பார்க்கிறாரு, ரசிக்கிறாரு. ஆனா அப்பேற்பட்ட பாவத்தை அப்புறம் செய்யவே இல்லைன்னு விவிலியம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ முடியுது. பாவம், விபச்சார பாவம் கசப்பா மாறி போச்சு அவருக்கு. யோசேப்பு வாலிப பையன், பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் அவர் பாவம் செய்யல. தானியேலு பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் அவரு பாவம் செய்யல. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவங்க கடவுளை ரசித்தாங்க, ருசித்தாங்க. கடவுளை பத்தி கேள்விப்படல, கடவுளோட வாழ்ந்தாங்க. ஏனோக்கு கடவுளோட நடந்தார். அப்படியே ஒரு தப்பு செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் ஏறி உட்காந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேட்டு ஒப்புரவாகி விடுவாங்க. ஆகவே நீதிமான், நான் நல்லவன் வல்லவன் என் உழைப்பு என்றெல்லாம் சொல்லி மார்த்தட்டி கொள்ளாதீங்க. அத்தனையும் கடவுள் கொடுத்த கிருபை. இந்த ஊதாரி மைந்தருடைய மூத்த மகனைப் போல நம்முடைய பாவங்களை அறியாத நிலையில் குருடர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு வெளிச்சம் தரட்டும். எனக்குள் இருக்கிற பாவம் என்ன, தீமை என்னங்கிறத புரிய வைப்பாரு. பரிபூர்ண மீட்புக்குள் உங்களை வழி நடத்துவாராக. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் செய்தியிலே சகோதரர் கூறினார், யார் இழந்து போகப்பட்டவன், who is the last அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யாரு நம்ம வெளிப்படையா பாவம் செய்ய, ஒரு குடிகார, ஒரு மோசமான, அவன் தான் பாவி என்று சொல்லி நம்ம அந்த தீர்ப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிஷனா என்ன சொல்றாருன்னா, இழந்து போனதை தேடி மீட்கவே
மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ he is redefining the word last. அப்ப யார் இழந்து போனவர்கள் அப்படின்னா, யாரெல்லாம் கடவுளது சாயலை இழந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இழந்து போகப்பட்டவர்கள் தான். they are the lost. அப்ப கடவுளுடைய சாயல் உண்மையில நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் I am saved, I am redeemed அப்படின்னு சொல்லி. அப்ப இழந்து போனதை தேடி மீட்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார்னா, நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மகிமையை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி புனித பவுலடிகளார் தெளிவா சொல்றார். எல்லாருமே அந்த சாயலை இழந்தோம். அதை மீண்டுமாய் தன் மகனின் சாயலுக்கு ஏற்றபடி தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் மாறணும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். இந்த நாளிலே பிரச்சனை என்னன்னா, நம்மளே நம்ம பாட்பாட்டா பிரிச்சுக்கிட்டோம். அவங்க தான் மோசம், நான் சரியானவன், நான் கடவுளுக்குரியவன் என்று சொல்லிட்டு. ஆனா அப்படி அல்ல. நமக்குள்ள கடவுளின் சாயல் அற்றவைகள் எத்தனை இருக்கு. அதை நான் மீண்டுமாய் நான் அந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மற்றவங்களை தீர்ப்பிட்டதுனால நான் நல்லவனா மாறிட முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆகவே அந்த சாயல் எனக்குள் வரும் பொழுதுதான் நான் மீட்கப்பட்டவனாகின்றேன். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே ஒரு நிமிஷம் எல்லாரும் முழந்தாள் படியிட்டு கரங்களை விரித்து இந்த ஜெப நேரத்தை ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமை, அதை விட அதிகம் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட், அவன் பாவி, அவன் மோசம் என்று சொல்லி என்னை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், ஒரு சுய நீதி, நான் சரியாதான் செய்யறேன், எனக்கு இன்னும் நல்லது நடந்திருக்கணும், ஐ டிசர்வ் மோர், ஐ டிசர்வ் த பெஸ்ட், எனக்கு இன்னும் நல்ல கணவன் கிடைச்சிருக்கு, எனக்கு இன்னும் நல்ல மனைவி கிடைச்சிருக்கணும், எனக்கு இன்னும் நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருக்கணும், என் பிள்ளை இன்னும் நல்லா படிச்சிருக்கணும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட இலவச கிருபைகளை நாம் எந்த அளவா நாம் சபித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோ, இந்த நேரத்துல நாம் உணர்வடைவோம். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நம்முடைய சோதனைகளாகட்டும், ட்ரையல்ஸ், ஒவ்வொன்றும் நம்மை கடவுளுடைய சாயலாய் மாற்றுவதற்காக. ஆகவே அந்த ட்ரையல்ஸ், அந்த சோதனைகளை நாம் சபிக்க வேண்டாம். மாறாக அந்த சோதனைக்குள்ளாக நடந்து சென்று கடவுளுடைய சாயலாய் நாம் மாற வேண்டும். பொறுமை, தாழ்ச்சி, இரக்கம், உதார குணம், சுய கட்டுப்பாடு, ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துவது என்று சொல்லி வர்ச்சுஸ் நம்ம வளர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் கடவுளுடைய சாயலாய் மாறுகிற ஒரு அனுபவம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்வோம், இருக்கிற நிலைமைக்காக நன்றி சொல்வோம். இது அத்தனையும் நம்மை கடவுளுடைய சாயலாய் மாற்ற வல்லவை. நாம் அவற்றை ஏற்று நன்றி சொல்வோம் என்று சொன்னார். முழந்தாள் படியிருக்கிற ஒவ்வொருத்தர் கரங்களை விரித்து, நான் நானாகவே வந்திருக்கிறேன் சுவாமி, ஆனா நான் ஒழுங்குன்னு சொல்லி வரல, உம்முடைய கிருபை தேவைன்னு வந்திருக்கிற, என்னை உம்மை போல மாற்றும் என்று சொல்லி கரங்களை விடுத்து உத்தம மனதோடு நாம ஜெபிப்போம். வாருங்கள். அப்பா, உம்மை போல மாறுகிற கிருபையால் இணைப்பில் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. உண்மையான இருதயத்தோடு, பெருமையானவம் எல்லாவற்றையும் ஓரம் கட்டிவிட்டு இந்த வேளையில் தாழ்ச்சி மிகுந்த உள்ளத்தோடு பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. அப்பா, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, பிறருடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஐ டிசர்வ் மோர், எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் தகுதியுள்ளவன் என்கிற அந்த மேட்டிமை உணர்வுகள் தகர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில்.
இங்கில்லையே. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன். அப்பா, என்னுடைய சுயநலம், அப்பா எனக்கு எல்லாம் வேணும் என்கிற அந்த பேராசை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை விட்டு போகட்டும். ஆண்டவரே, எளிய தாழ்ச்சி மிகுந்த பொறுமை நிறைந்த பிறருடைய வளர்ச்சியில் மகிழ்கிற பிறரை தீர்ப்பிடாத உள்ளத்தால் எங்களை நிரப்புவீராக. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். அப்பா, வந்திருக்கிறோம் சுவாமி, நாங்கள் இருக்கிறபடியே வந்திருக்கிறோம். எங்களை உடைத்து உம்மை போல் உருமாற்றுவீராக. இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியானவரால நிரப்பி ஒரு புது படைப்பாய் இறைமகனின் சாயலாய் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.